3 பேர் பேரே போடல, அதை கேட்கறது விட்டு வேற நம்ம கேட்டிருக்க. சுத்த மனைவி மாதிரி பேசாதீங்க. நம்ம கூலிக்காரங்க, நம்ம பேரை எப்படி போடுவாங்க? நம்ம என்ன எம்எல்ஏவா எம்பியா? நம்ம பேரை போடுறதுக்கு எங்களை மதிக்காத இந்த கல்யாணத்துக்கு நாங்க வரப்போறது இல்ல. இந்த பாருன்றா, இந்த கல்யாணத்துக்கு நம்ம போறது இல்ல. சுந்தரி உனக்கு தான். நான் சொல்லும் போது என் வாயை அடக்குனீங்களே, இப்ப இவங்க கேக்குறாங்க, பதில் சொல்லுங்க. ஓங்கி ஒண்ணு விட்டா நீ சொல்றத பார்த்தா நானும் பிள்ளையும் சேர்ந்துகிட்டு வேணும்னு உங்க பேரை விட்ட மாதிரி எல்லாம் நினைப்பாங்க. மாப்பிள்ளைங்களா, நான் அடிச்ச பத்திரிகையா இருந்தா உங்க பேரை விட்டு அடிப்புனா, இது அந்த எம்எல்ஏ அடிச்ச பத்திரிகை. அதுல நாள உங்க மச்சான் கிட்ட கொடுத்துருக்கான். அதை எதையோ ஒண்ணு பார்த்துட்டு என்ன தப்பா எடுத்துட்டு பேசுறீங்களே. இத பாருங்க மாப்பிள்ள, உங்க மச்சானுக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்கிறாங்க? என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க 3 பேரும் என் மூத்த பிள்ளைங்க மாதிரி. நீங்க முன்ன இருந்துதான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். சகல, நம்ம அவசரப்பட்டோம். மாமனார் மேல எந்த தப்பும் கிடையாது. எல்லாம் எம்எல்ஏ செஞ்ச வேலை. அட எம்எல்ஏ ஆச்சு பத்திரிக்கையாவே இருக்கட்டும். மாமா எவ்வளவு பெருந்தன்மையா அவங்க ஆளுக்கு பேர்ல பத்திரிக்கை போட்டுருக்காரு. அவன் அதே மாதிரி நம்ம பேர்ல போட்டுக்கணுமா? அட என்ன தகல, அவன் எம்எல்ஏ, அதுவும் பணக்காரன், அதை எப்படி நம்ம பேரை போடுவான்? மாமா கவலையப்படாதீங்க, மச்சான் கல்யாணத்தை நாங்களே முன்னாடி நின்னு ஜாம் ஜாம் நடத்துறோம்.